எடுக்கிற படங்கள்ல கூட கேரக்டரா என்னை பார்க்கும்போது சரி இது நம்ம வீட்டு பொண்ணு அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குன்னு சொன்னாரு. சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கு இப்போ ஜானுக்கு அப்புறம் நீங்க பண்ணிருக்கீங்க, ஆனா லைக் உங்களை எங்க பிளேஸ் பண்றதுல கொஞ்சம் லாஸ்டா ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட ஃபீல் பண்றாங்க. 4-5 வருஷமா இந்த துறைக்குள்ள இருக்கீங்க, என்ன சொல்லுது சினிமா? உள்ள வரும்போது இல்ல, அப்போ இருக்கிற ட்ரெண்டே இல்ல. இப்போ அன்வான்ட் பேட் கமெண்ட்ஸ், உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது குறை இருக்கு நான் அதை சுட்டி காட்டுறேன்னா அது ஒரு ஹெல்தியான கிரிட்டிசிசம் ஆயிடும். சில பேர் சம்பந்தம் இல்லாம வந்து திட்டுறது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. அது ஏன் அப்படி தேவையில்லாம சம்பந்தம் இல்லாத கேள்வி விருப்பம் இல்லை நீங்க பதில் சொல்லுங்க. நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பதில் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு படத்துல, அது ரொம்ப முக்கியமான ஒரு படத்துல உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. சிம்புதேவன் சார் அப்படின்னு சொன்னோடனே முதல்ல ஞாபகம் வருது அவரோட எனர்ஜி தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். அவரை மீட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சரி, அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நான் இருந்தேன். ஆனால் செட்டில் வரும்போது தான் நிறைய கஷ்டங்கள் இருந்தது எல்லாருக்குமே. அவருக்கு டைரக்ட் பண்ணும்போது, ஆர்டிஸ்ட்க்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ஆனால் அவரோட எனர்ஜி லெவல் காலையிலே இருக்கிற மாதிரி தான். ஸோ அந்த ஒரு பேஷன், டெடிக்கேஷன், அதுவும் அந்த வயசுல இருக்கும்போது அது ரொம்ப அட்மைரபிளான ஒரு குவாலிட்டி. முழுவதும் கடலுக்குள்ளே ஒரு படம். ஆமா, தண்ணிக்குள்ள இருக்கிறதே பெரிய கஷ்டம். அதுல பெர்ஃபார்ம் பண்ணணும் சுத்தி. ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்கிரீன்ல பக்கத்துல பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா பெர்ஃபார்ம் பண்றப்போ அதுல ஒரு சின்ன தயக்கம் நடக்கும். உள்ள இருக்கிற 10 பேரும் பெர்ஃபார்மர்ஸ், உள்ள இருக்க 10 பேர்ல 8 பேர் பெரிய பெர்ஃபார்மர்ஸ். அப்படிங்கிறப்போ அதுக்கு நடுவுல உங்களை நீங்க வெளிப்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு? கண்டிப்பா தயக்கம் இருந்தது. நம்ம அப்படி நினைக்கலனா கூட சில அந்த சிச்சுவேஷன் நம்மள அதை ரிமைண்ட் பண்ணும். எனக்கு நிறைய தடவை அது வந்துடுது. ஏன்னா இப்போ ஆக்டர்ஸ்னா ஐ ஃபீல் லைக் த மோஸ்ட் இன்செக்யூர் பீப்புள். பிகாஸ் நாங்கள் எங்க இண்டஸ்ட்ரியில எவ்ரிடே நாங்களை ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை ஃபிசிக்கலா ட்ரேட்ஸா இருக்கட்டும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கில்ஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஆன் த ஃபேஸ் இருக்கு இல்லையா, வி ஆர் தேர் பப்ளிக்கா இருக்கிறதுனால அது எப்பவுமே டெய்லி ஒரு ரிமைண்டர் மாதிரி. அப்போ கண்டிப்பா இந்த படகுக்குள்ள இருக்கிற அந்த டேலண்ட்டை மேட்ச் பண்றது இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு த பிளெஸிங் வாஸ் அது ஒரு காம்படிஷனாவே இல்லை. எல்லாருமே கோ எக்ஸிஸ்டன்ஸ்ல ரொம்ப ஸ்மூத்தா, ஃபார் இஃப் எனி திங் இன்னொருத்தரை காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணியிருக்கோம். இனிஷியலா அந்த நர்வஸ்னஸ் இருந்தா கூட எங்களை எல்லாருமே ஹெல்பிங் நேச்சர்ல தான். இட் வாஸ் நெவர் அ காம்படிஷன். இப்போ படகுல இப்போ என்ன சொல்றது, நாங்க எங்களுக்கு ஷார்ட் இல்லைன்னா கூட ஃப்ரேம்ல இல்லாத ஆக்டர்ஸ் கூட நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப் கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு சஜஷன், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க தான் எல்லாருமே. இப்போ சாம் சாரா இருக்கட்டும், மதுமிதா அக்கா, டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாருக்குமே, சின்னி ஜெயன் சார், ஷாராண்ணா. ஸோ ஐ ஃபீல் லைக் சிம்புதேவன் சார் சூஸ் பண்றதே எல்லாரோடையும் ஒரு எக்ஸ் ஃபேக்டருக்காக தான். அது ரொம்ப சூப்பரா அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. போட்டுக்குள்ள எப்படி கௌரி வந்தாங்க? சிம்புதேவன் சார்ட்ட கேட்டீங்களா? கேட்டேன். நான் கேட்டேன், ஏன் என்ன சூஸ் பண்ணீங்க சொல்லும்போது அவரு அந்த என்ன சொல்றது, ஒரு லைக்கபிலிட்டி இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு நான் எடுக்கிற படங்கள்ல கூட கேரக்டரா என்னை பார்க்கும்போது சரி இது நம்ம வீட்டு பொண்ணு அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குன்னு சொன்னாரு. அண்ட் ஜென்ரலாவே மேபி ஹி தாட் தட் இந்த ப்ரொமோஷனுக்கும் எல்லாத்துக்கும் ஐ கேன் கான்ட்ரிபியூட் வெல். அண்ட் மோர் தென் எனி திங் அந்த பிராமின் கேர்ள் கேரக்டர் எனக்கு சூட் ஆகும்னு அவர் நம்பினாருன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு நிறைய என்ன சொல்றது ஹர்டில்ஸ் இருந்தது. நான் கேட்டேன், சார் இப்போ லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த ஒரு பிராமின் ஸ்லாங், அதுவும் செந்தமிழ்ல பேசுறது, எல்லாருமே இம்ப்ரோவைஸ் பண்ணி லைக் சூப்பரா பண்றாங்க. ஆனா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் அவரோட சப்போர்ட்டால எல்லாம் சூப்பரா போச்சு. நீங்க ஏன் அந்த படத்தை தேர்வு பண்ணீங்க? இந்த படம் உங்களுக்கு வரும்போது தோணி இருக்கும்ல, சிம்புதேவன் சாரோட படம் ஃபுல்லா நம்ம வந்து கடலுக்குள்ளே நடிக்க வேண்டிய சூழல் இருக்கும். யோகி பாபு சாருக்கு ஹீரோயினா பண்ண போறோம்,
இந்த படத்துல அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் நடுவில் நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும், ஒரு பிராமின் பொண்ணா நடிக்க போறோம், இது எல்லாத்துக்கும் மத்தியில என் ஸ்கோப் என்ன, இந்த படத்தை நான் ஏன் சூஸ் பண்ணுங்கிற கேள்வி வந்து அதுக்கு என்ன பதில் கிடைச்சது? எனக்கு தெரிஞ்சு இந்த இவ்வளோ பேர் இருக்காங்க மல்டி ஸ்டார். இப்போ நான் இதுக்கு முன்னாடி என்னோட ரிலீஸ் ஹாட்ஸ்பாட்க்கு முன்னாடி அடியேக்கு அப்புறம் இம்மீடியட்டா சைன் பண்ண ப்ராஜெக்ட் இது. அப்போ விக்னேஷ் கார்த்திகே கேட்டாரு, ஏங்க நீங்க மல்டி ஸ்டார் எடுக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு ஒரு ஹீரோயினா இல்லை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எடுத்தா பெட்டர்னு அவருக்கு தோணுச்சு. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட்டட் பிகாஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது சரி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் டச்சே இல்லாம இருக்கிறத விட அவங்களோட ஒப்பீனியன் சொல்றது. அப்போ எனக்கு என்னன்னா ஒரு ஹீரோயினா இல்லாம மட்டும் ஒரு ஆக்டரா எனக்கு க்ரோ ஆகணும்னு ஆசைப்படுற பர்சன் நான். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ஒரு பீரியட் மூவி நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஆனால் பர்சனலாக எனக்கு பீரியட் மூவிஸ் பார்க்குறதுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஆள். ஸோ இஃப் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வை நாட்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த லுக்கை பற்றிலாம் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். இந்த கிளாசிக் ஹீரோயின்ஸ் லுக் இருக்கும், அந்த ரெட்டை ஜடை, அதில் ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு லுக் வரும்போது இட் நெவர் கோஸ் ராங். ஸோ அது நான் இது வரைக்கும் பண்ணல, நான் ஏன் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். At the age of 19 or 20 நீங்க getting into the industry and you are starting doing films. இப்போ நீங்க 24, ஒரு 4-5 வருஷமா இந்த துறைக்குள்ள இருக்கீங்க. என்ன சொல்லுது சினிமா? நான் நினைச்சதே இல்லை. இட்ஸ் நான் நினைச்ச விட ரொம்ப நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இப்போவுமே நான் அதை ஃபிகர் அவுட் பண்ணேனான்னு எனக்கு தெரியல. இட்ஸ் பிகாஸ் என்னன்னா அது மாறிக்கிட்டே இருக்கு. நான் உள்ள வரும்போது இல்லை, அப்போ இருக்கிற ட்ரெண்டே இல்லை. இப்போ ட்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஐ ஃபீல் லைக் 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அவங்களே கொஞ்சம் லாஸ்டா இருக்காங்க. ஸோ யா, இட் இஸ் அ வெரி என்ன சொல்றது, சேலஞ்சிங் இண்டஸ்ட்ரி டு பெர்ஃபார்ம். எனக்கு எப்பவுமே ஒரு ஃபியர் என்னன்னா, நிறைய படங்கள் நாங்கள் பார்க்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் எங்க போனாங்க, இல்லை அந்த ஹீரோயின் எங்க போனாங்க தெரியல, அவங்க பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது எனக்கு எப்பவுமே அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். எனக்கு அப்படியே ஃபொகெட்டபிளா இருக்கக்கூடாதுன்னு. அதனாலதான் நான் ஸ்டாப்பா லைக் என்ன சொல்றது, கண்டினியூஸா நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாதனா கூட கொஞ்சம் ஹாஃப் என்ன சொல்றது கன்ஃபியூஸ்டாவே எல்லாத்துக்கும் உள்ள ஏறுறேன். பிகாஸ் ஐ திங்க் ரொம்ப நம்ம கான்ஃபிடென்ட்டா ஒன்று பண்ணா அதுக்கு 100% நம்ம கொடுப்பேனான்னு தெரில. ஸோ அந்த ஒரு ஜோன்ல தான் நான் இப்போ இருக்கேன். ஐ எம் இன் அ வெரி டைசி சிச்சுவேஷன். இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமா ஹீரோயின்ஸ்க்கு இது. ஏன்னா அவங்க ரொம்ப கியூட்டா இருக்கும்போது வர்றாங்க, அப்புறம் கொஞ்ச நாள்ல எங்க போனாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அவங்க ரொம்ப எங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஹீரோயினுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்குது. அதுக்குள்ளே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் செட் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு இதுதான் நானும் ஒரு அடையாளத்தை செட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு சரியான ப்ராஜெக்ட்ஸ் அமைய வேண்டியது இருக்கு. இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில எந்த இடத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம சாய்ஸஸ்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஒரு மேபி 10 படம் பண்ணியிருப்பேன் இந்த 5 வருஷத்துல. படங்கள் மட்டும் இல்லை, மியூசிக் வீடியோ, ஷார்ட் ஃபிலிம்லாம் வேற. பட் அதுல சாய்ஸஸ் இப்போ எல்லாமே கரெக்டா இல்லை. ஐ அக்செப்ட் தட் சம் ஆஃப் இட் வுட் ஹேவ் கான் ராங். ஆனா அதுல நம்ம அதை பத்தி அவ்வளோ யோசிக்காம ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா எடுக்கக்கூடியது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாலுமே கரெக்டான படங்கள் மட்டும்தான் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அண்ட் கட் இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று நான் ரொம்ப நம்புற ஒரு பர்சன். ஸோ உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒன்று சொல்லும். அது நான் எப்போ இக்னோர் பண்ணியிருக்கேனோ அது என்னை ஹாப்பியாகவே வச்சதில்லை. ஸோ ஐ பிலீவ் இன் தட். அண்ட் அது எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும். அது ஒன்லி இஃப் யூ ஆர் இன் டச் வித் யோர் செல்ஃப் யூ கேன் ஹியர் தட். ஒரே ஒரு ஜோன்ல சரி போயிட்டு இருக்கு, அப்படியே நானும் போயிட்டு இருக்கேன், அந்த ஒரு லாஸ்டா நீங்க போனீங்கன்னா எங்கேயோ யூல் ஃபைண்ட் யோர் செல்ஃப். இங்க வந்து மூவ் ஆன் ஆகி போறதுக்கு ஒரு உழைப்பு போட வேண்டியது இருக்கு. இங்க நிக்கிறதுக்கு ஒரு பெரிய சிரமம். ஏன்னா இது ரொம்ப பெரிய இது போட் எப்படி ஒரு பெரிய கடல்ல இருக்கோ, அதே போல ஒரு ஆர்டிஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிற பெரிய கடல்ல மிதக்கிறதுக்குள்ள ஷார்க் வரும், எல்லாம் வரும். இதுக்கு நடுவில் ஒரு பக்கம் கிளாமரஸ் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னொரு பக்கம் இல்லை நான் பெர்ஃபார்மர் தான் நிற்க போறேன், இன்னொரு பக்கம் இல்லை
நான் கேரக்டராவது பண்ண போறேன், ஏதாவது இப்படி வந்துட்டே இருக்கும்போது இதுதான் நான் அப்படின்னு நீங்க எப்படி அடையாளப்படுத்திக்க விரும்புறீங்க? கௌரினா இதுதான், இதுதான் உங்களோட மோட் அப்படிங்கறத எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அப்படி ஃபிக்ஸே பண்ண வேணான்னு இருக்கேன். ம்ஹும். இப்போ எனக்கு ஒரு ஹீரோயின் மட்டும் ஆகணும் இல்ல, அதுவும் நான் என்ஜாய் பண்றேன். ஐ லைக் கமர்ஷியல் மூவிஸ். பட் அது எனக்கு ஒன்னுத்துலயும் ஒரு என்ன சொல்றது லாங் டியூரேஷன்ல ஹாப்பினஸ் தரது இல்ல. ஒன்லி வென் ஐம் டூயிங் வெவ்வேறு கேரக்டர்ஸ் தட் ஐம் ஃபைண்டிங் இட். இது சில பேர் என்கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரி ஒண்ணு வந்திருக்கு இப்போ ஜானுக்கு அப்புறம் நீங்க பண்ணிருக்கீங்க, ஆனா லைக் உங்களை எங்க பிளேஸ் பண்றதுல கொஞ்சம் லாஸ்டா ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட ஃபீல் பண்றாங்க. ஆனா அப்படியே இருக்கட்டுமே, எனக்கு தெரிஞ்ச அதுலயும் ஒரு மேஜிக் இருக்குன்னு நான் நம்புறேன். as long as I'm working on my craft, சும்மா அதுல ஒர்க் பண்ணாம இருக்கிறத விட ஏதோ ஒரு ஒரு இதுல கூட இப்ப போட்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன். அது போட்ல மேபி அது டெலிவர் ஆகல பிகாஸ் என் கேரக்டருக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனா கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் பண்ற ஒரு 3rd or 4th மூவில அது அங்க யூஸ் ஆகும். ஸோ ஐம் யூசிங் திஸ் as a biggest learning opportunity. ஐ டோன்ட் வாண்ட் ஒரு ஃபிக்ஸ்டா நான் அதுதான் இல்ல நான் இதுதான், அது என்ன இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் குட் சினிமா லைக் ஆல் ஆக்டர்ஸ். ஆனா எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் யூனிவர்சலா போகணும்னு. இப்போ ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் பிரைம்ல இப்போ ஹிந்தி இல்ல எல்லா லாங்குவேஜும் எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ இதுல ஸ்டக் ஆகாம கொஞ்சம் கொஞ்சம் டைவர்சிஃபை ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி உங்களோட சில ட்ரீம்ஸ் இருக்கு, இதுக்கு எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றீங்க? எனக்கு நார்மல்சி கொஞ்சம் நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நார்மல்சி இந்த சென்ஸ், இப்போ நமக்கு தெருவு போய் ஒரு சாட் சாப்பிடணும் இல்ல அதெல்லாம் கொஞ்சம் நான் மிஸ் பண்ற விஷயங்கள் தான். பிகாஸ் இட்ஸ் அ வெரி நார்மல் அப்ரிங்கிங். நான் ரொம்ப மிடில் கிளாஸாவே தான் வளர்ந்தது. அப்போ இப்பவுமே எனக்கு அது சிங்க் ஆக மாட்டேங்குது. சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ என்ன சொல்ற ஒரு ருட்டீன் இல்ல ஒரு டயட்ல இருக்க வேண்டியது இருக்கும், இல்ல அதெல்லாம் கொஞ்சம் நான் இப்பவுமே இன்னும் யூஸ்ட் ஆகல. அது சாக்ரிஃபைஸ் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த திங். வேற என்ன, இப்போ எனக்கு ரொம்ப ஏர்லியா இந்த சினிமா நடந்ததால என்னோட ட்ரூ பேஷன் சினிமாங்கிறது கொஞ்சம் லேட்டா ரியலைஸ் பண்ணேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஆசையா என்னையா இருந்தது, அது இன்னும் அச்சீவ் பண்ணணுமா, அதுலயே இல்லை கொஞ்சம் இதுலயே நம்ம போயிட்டோமா. ஸோ அந்த ஒரு ப்ராப்பர் ஒரு ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ஸ் ஐ பிகேம் அன் ஆக்டர், அது கொஞ்சம் நான் என்ன அந்த ஒரு ஃபீலிங்ல இருக்கேன். பிடிச்சதை செய்ய முடியாம இருக்கிறது ஒரு பக்கம், பிடிக்காத எதாவது செய்ய வேண்டியது இருக்கா? இல்ல, எல்லா ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி எல்லாமே நமக்கு பிடிக்காது. இப்போ சினிமாலேயே சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. ஆனா அது தட்ஸ் ஹவு இட் இஸ். எல்லாமே நம்ம பிடிச்சதே பண்ண முடியாது. என்ன எனக்கு பிடிக்காதுன்னா இப்போ இப்போ நெட்வொர்க்கிங்ங்கிற பேர்லயே நம்ம நிறைய பேரை மீட் பண்றோம். ஆனா சிலப்போ ஓகே ஃபார் எக்ஸாம்பிளா சொல்றேன், ஒரு ப்ரிவ்யூ ஷோக்கு இன்வைட் பண்றாங்க. ஆனா இன்வைட் பண்றவங்க நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க இல்ல, ஆனா அங்க போகும்போது இருக்கிற அந்த ஒரு அட்மாஸ்பியர் எல்லாருமே ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அண்ட் இப்போ அந்த படம் பார்த்துட்டு நமக்கு பிடிக்கலன்னா கூட பிடிக்கும்னு சொல்றது, மீடியா இருக்கிறது, அவங்க சில டைம் கேட்குற கேள்விகள் ஏன் அப்படி, அப்போ சோஷியல் மீடியால வர ஹேட், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா என்னோட பர்சனல் ஸ்பேஸ் இது பண்ணி சிலப்போ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வரும்போது கூட எனக்கு தட்ஸ் நாட் சம்திங் ஐ என்ஜாய். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். அது எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு, எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் வர கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் அன்வான்ட் பேட் கமெண்ட்ஸ். இப்போ உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது குறை இருக்குது நான் அதை சுட்டி காட்டுறேன்னா அது ஒரு ஹெல்தியான கிரிட்டிசிசம் ஆகிடும். சில பேர் சம்மந்தம் இல்லாமல் வந்து திட்டுறது, சம்மந்தம் இல்லாமல் வந்து பேசுறது, தேவையில்லாத கேள்விகளை எழுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பொது வாழ்க்கையில் வரப்போ, ஒரு ஆர்டிஸ்டும் வரப்போ அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் உருவாயிருக்கு. அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தை எப்படி கையாளுறீங்க? இனிஷியலாலாம் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. அது ஏன் அப்படி தேவையில்லாம ஏன் பேசுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு the more time and power நான் அதுல கொடுத்தா எனக்கு தான் அது எஃபெக்ட் ஆகுதுன்னு நினைச்சேன்.
ஸோ நான் அவாய்ட் பண்ணுவேன் மேக்ஸிமம். எல்லாமே உட்காந்து படிக்க மாட்டேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். பட் சில டைம் நம்மளுக்கு தெரியணும், நம்மளை டேக் பண்ணி நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக, ஐ திங்க் ஆஸ் உமன் ஆக்டர்ஸ் வி ஃபேஸ் இட் ஆன் அது ரொம்ப அந்த வல்கராக கூட போகும் சில டைம். அது நான் அப்போவே ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிடுவேன். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் இட் ஷுட் பி அ சேஃப் பிளேஸ் ஃபார் எவ்ரிபடி. அது அந்த ஒரு வேறையே அது இட் இஸ் ஜஸ்ட் நாட் நைஸ். அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லை. அண்ட் தட் ஷுட் நாட் பி த வே இட் இஸ். ஸோ இப்போவுமே டீல் பண்ணிட்டு தான் போகிறேன். அண்ட் ஐ ஹோப் தட் இட் பிகம்ஸ் அ மோர், என்ன சொல்கிறது, ரெஸ்பெக்ட்ஃபுல் மீடியம் ஃபார் எவ்ரிபடி. ரொம்ப மகிழ்ச்சி. ஏதாவது ஒரு இலக்கு இருக்கா? இதை பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கா? ஸ்பெசிஃபிக்காக என்ன, ஐ எம் ஸ்டில் ஃபிகரிங் இட் அவுட். எனக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற லட்சியம் என்னன்னா, நல்ல படங்கள் நிறைய பண்ணணும், விதவிதமான கேரக்டர்ஸ் பண்ணணும், அது ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகி சரி இவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் என்கிற ஒரு இது எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதுதான் என்னோட லட்சியம். இது ஒரு சம்மந்தம் இல்லாத கேள்வி, விருப்பம் இல்லை, நீங்கள் பதில் சொல்ல வேணாம். எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பதில் சொல்லுங்க. இப்பெல்லாம் நடக்கவே நடக்காது. ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா போட்டு நீங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கீங்க. அந்த பைத்த பையமையான்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப க்யூட்டா இருந்தது. தேங்க்யூ. யோகி பாபு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மரா, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா, ஒரு காமெடியனா மட்டும் இல்லாம ஒரு நல்ல கதை மாந்தரா இன்னைக்கு வர்றாரு. அவருக்கு கூட இவ்வளோ பிரபலங்களோட இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்புல, சிம்புதேவன் மாதிரியான ஒரு நல்ல இயக்குனருடைய படைப்புல நீங்க ரொம்ப அழகா ப்ரெசென்ட் ஆயிருக்கீங்க. போட் படத்துக்கு பிறகு நிறைய பேரும் புகழும் வாங்கினதுக்கு பிறகும் ஒரு நல்ல நேர்காணல் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். Thank you so much.